வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறங்கும் சசிகலா ஓபிஎஸ் அதிமுகவை மீட்டெடுக்கும் வேலையில் ஒருங்கிணைக்கும் அந்த ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அழைப்பு பலமுறை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை. 20ஆம் தேதி பன்னீர்செல்வம் அவர்கள் அவசரமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அந்த அவசர ஆலோசனை கூட்டம் வேற ஒன்றும் இல்லைங்க. சசிகலா அவர்களை சந்தித்து நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு ஒருமித்த கருத்தோட தொண்டர்கள் மத்தியிலையும் அவருடைய விசுவாசிகள், அதாவது பன்னீர்செல்வத்தினுடைய விசுவாசிகளுடன் கருத்துக்களை கேட்டு ஒருமனதாக ஒரு முடிவு எடுத்து சசிகலாவுடன் இணைந்து அதிமுகவை நம்ம தற்போது மீட்டெடுக்கணும், இல்லைன்னா இது தவறான பாதையில் ஒரு அழிவு பாதைக்கு போய்கிட்டு இருக்கு, இதை நம்ம இப்பயே விடக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் அவசரமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ரெண்டு பேருமே சசிகலாவும் சரி பன்னீர்செல்வம் அவர்களும் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் களம் இறங்குவார்கள் என்ற ஒரு செய்தி தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த சோதனையா அல்லது அதிமுகவுக்கு வந்த சோதனையான்னு தெரியல. தொடர் தோல்விகள். அதிமுகவுக்கு கட்சியில் பொதுச் செயலாளராக நியமித்த பிறகும் சரி, அவர் தொடர்ந்து எந்தெந்த தேர்தல்களை அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாரோ அத்தனை தோல்விகளையும் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வருகிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் இவர் தோல்வி ஆயிடுவோம் அப்படிங்கிற தோல்வி பயத்திலையும் திமுக எப்படியாவது மிரட்டுவாங்க, எப்படியாவது இந்த இடைத்தேர்தலை ஜெயிச்சு ஆகணும்னு பல்வேறு மிரட்டல்கள் கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம இந்த இடைத்தேர்தலில் நிற்கவே வேணாம், எதுக்கு இந்த வேலை, இந்த விபரீத விளையாட்டு நமக்கு வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கி நிற்கிறாரு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம பார்க்க முடிகிறது. சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதிமுகவை அப்படி விட்டுட முடியாது, புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி 2 பேரும் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்தை நம்ம இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததே இது மோசமான நிலை. இது நமக்கு அதிமுகனுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இது ஒரு அவமானமான ஒரு விஷயம். இந்த இடைத்தேர்தலில் நம்ம நிற்கலன்னு சொன்னதே, அதிமுக இடைத்தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொன்னதே இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு தான் காட்டுது அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சசிகலாவும் பன்னீர்செல்வம் இணைந்து களம் இறங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு பரபரப்பை தான் தற்போது கிளப்பி இருக்கிறது. அதிமுக இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கல அப்படின்னா அவருடைய அதிமுக ஓட்டெல்லாம் யாருக்கு சாதகமாக போகும்னா, பாஜக கூட்டணியில் பாமக அந்த இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க, அவர்களுக்கு சாதகமாக இது போகும். இது மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாணக்கியத்தனத்தை காட்டுறாரு. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பதற்காக இது மறைமுகமான ஒரு உறவு. இது நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளும் படுதோல்வியை நம்ம சந்தித்திருக்கிறோம். நம்ம அவசரப்பட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்து தப்பா போச்சு அப்படிங்கிறதுனால தான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடித்தளம் தான் இந்த இடைத்தேர்தலில் நிற்காமல் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருக்கிறாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் நின்று இருக்கணும், அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு இழிவான ஒரு செயல். இவ்வளோ பெரிய இயக்கமே இந்த இடைத்தேர்தலில் நிற்கல அப்படிங்கிற போது இது ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். பல்வேறு பேர் கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதுரியமாக ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இது பல பேருக்கு புரியல. இது பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நகர்த்தக்கூடிய இது காய் நகர்த்தல் தான். பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைப்பதற்காக ஒரு ஆரம்ப கட்டம் தான் இது. பாமகவுக்கு நம்ம மறைமுகமாக ஆதரவு கொடுத்து பாமகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், அதிமுக ஓட்டெல்லாம் பாமகவுக்கு விழற மாதிரி செய்து நம்ம அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம ஈடுபடணும், அதன் பிறகு பாமக ஜெயிக்கணும், அந்த வெற்றியின் மூலியமாக நம்ம பாஜகக்குள்ள நம்ம மீண்டும் இணைந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய புது கணக்கு, புது வியூகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதான் அதிமுகனுடைய தொண்டர்களுடைய விருப்பம். ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் மாறுபட்டிருக்கு. முன்னாள் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சலசலப்புகளோ உள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலோ அதிக அளவில் இப்படி இந்த மாதிரி நடந்தது
கிடையவே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து அதிமுகவை சரியான பாதையில வந்து பயணம் செய்த ஜெயலலிதா அவர்கள் தற்போது தடுமாற்றத்தில் இருக்கிறது அதிமுக அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்ம காரணமா சொல்லிவிட முடியாது அப்படிங்கிற ஒரு சாராரும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, தொடர் தோல்விகள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்றுக்கணும். இருந்தாலும் இந்த பிரிவு தான் இந்த அதிமுகவுக்கு பின்னடைவை தருகிறது, பல தோல்விகளை தருகிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். இருந்தாலும் அந்த பதவி ஆசை, அந்த அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கணும், அந்த அதிகார தலைமையில் இருக்கணும், ஒற்றை தலைமையில் இருக்கணும், நான் மட்டும்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கணும், நான் மட்டும்தான் ஆட்சியை பிடித்தால் நான் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த பதவியின் மோகத்தினால் எடப்பாடி பழனிசாமி அதை விட்டு கொடுக்க மனமில்லை, கொஞ்சம் இறங்கி வர மனம் இல்லாதனால தான் அதிமுக படுதோல்வியிலையும் பல தேர்தல்களையும் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். தெரிந்தாலும் இந்த பதவியை வந்து நம்ம மற்றவர்கள் விட்டுவிடக்கூடாது, விட்டுவிட்டால் நம்முடைய அரசியல் கணக்கு முடிந்து விடும், நம்ம பின்னாடி தள்ளி விட்டுடுவாங்க, நம்மளை ஒரு பொருட்டாக வைத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த பதவியை தக்க வைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு அனைத்து விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த போக்கு தற்போது சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான பாதையை தான் கொண்டு போய் செல்லும் அப்படின்னு பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களும் அவர்களுடைய உள்குமுறல்கள் அதுவாகத்தான் இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 ஆட்சியை பிடிக்கணும் அதிமுக அப்படின்னா, தற்போது அவங்க என்ன செய்யணும்? பலமாக ஃபார்ம் பண்ணணும், கட்சியை வந்து பலப்படுத்தணும், அனைவரும் ஒன்றிணையணும். இப்போ இருக்கக்கூடிய நிலை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு அவர் மட்டும் ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் மீண்டும் மீண்டும் தோல்விதான். 2026 கூட அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிற கருத்து தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரிந்துதான் தற்போது இடைத்தேர்தலாக வரக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் கூட போட்டி இல்லைன்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த தேர்தலை நம்ம விட்டு கொடுக்கலாம், ஒரு இடைத்தேர்தல் தானே, இதை வந்து பாமகவுக்கு நம்ம எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்கணுங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு சூசகமான ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அப்படிங்கிறது அரசல் புரசலாக பேசுகிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறது இடைத்தேர்தல் முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். பாஜக கூட்டணியில் அதிமுக மீண்டும் இணைந்தால் நிச்சயமாக ஒரு நிலையை வந்து வருவாங்க, அது வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக போகக்கூடாது, நம்ம தனியாக இருக்கணுங்க, நமக்கு தான் கெத்துங்க, நம்ம எல்லா தலைவரும் ஒன்றிணைலாங்க அப்படின்னு சசிகலா வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. பன்னீர்செல்வத்தையும் சரி, சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, மற்ற எல்லா மூத்த தலைவர்களும் ஒருங்கிணைந்து நம்ம வந்து செயல்படலாங்க, பாஜகக்குள்ளே நம்ம போகணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு சசிகலா வந்து ஒரு தனி ட்ராக்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் பலிக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா சசிகலா அவர்கள் ஏற்கனவே வந்து பல செய்தியாளர் மத்தியில் பல நேரம் சொல்கிறாங்க, பொறுத்திருங்க, நேரம் வரட்டும், சரியான நேரம் வரும், பொறுத்திருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஆவேசமாக 2-3 நாளைக்கு முன்னாடி நான் என்ட்ரி கொடுத்துட்டேங்க, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுங்க, நம்ம வந்து அதிமுக வந்து அழிவு நிலை போகிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது, எடப்பாடி எதை பேசுகிறோன்னு நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு ஆவேசமாக சசிகலா அவர்கள் பேசுகிறத நம்ம ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சசிகலா அவர்கள் தொடர்ந்து ஒரு மௌனம் காப்பதும், அதாவது சரியான அதிரடி முடிவு எடுக்காமல் களத்தில் இறங்காமல் ஏதாவது சூசகமாக சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் இந்த முறை ஒரு கோவப்பட்டு பேசியிருக்கிறாங்க. வருகிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க களமிறங்குவாங்க, ஓபிஎஸ் இணைத்து கொண்டு களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தேர்தல் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால்தான் வருகிற 2026 ஆட்சியை அதிமுக பிடிக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயக்குமார் முதற்கொண்டு என்னென்னா பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அடித்து பேசக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலை தான் தொடர்ந்து தற்போது பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது வந்து பாஜக மேலிடம்தான் சரியான முடிவு எடுக்கணும். இந்த முறை வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தாலும் மேலிடத்தில் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மேலிட மட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு அண்ணாமலையும் கட்டுப்படுவார், எடப்பாடி பழனிசாமியும் கட்டுப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க.
இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காகத்தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் அதிமுக போட்டியிடலை, சூசகமாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி போடுகின்ற இந்த புதுக்கணக்கு பலிக்குமா பலிக்காதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.